ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டடாக வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு நாங்கள் ரொம்ப ரிச் ஆகிட்டோம். நாங்கள் ஒரு வில்லேஜ் பீப்புளிலேருந்து ஒரு நல்ல ஒரு சிட்டி லைஃபுக்கு வந்துட்டோம். இல்லை வந்து எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம் இருந்துட்டுனா கூட நாங்கள் விட்டுற மாட்டோம். உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருப்போம். அதுக்கப்புறம் இந்த மேக்கப்பு அது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் வந்து க்ளீனாக இருப்பேன். பட் வந்து மேக்கப்புன்றது அப்புறம் இந்த பார்லர் போகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணுறவங்க அதெல்லாம் எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே நான் ரொம்ப சீன் போடுறேன் அந்த மாதிரி பேசுவேன். அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை நீங்கள் பார்லர் போயிட்டோ இல்லை வீட்லேயோ ஓவராக வந்து ஸ்கின் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்குள்ளே நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபீவர் நார்மலாக ஒரு ஃபீவர் வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாருமே பண்ணக்கூடியது ஹாஸ்பிட்டல் போகணும். எல்லாருக்குமே தெரிஞ்சது அது மேக்ஸிமம் மெம்பருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்றவங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் வந்து இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபர்டிலிட்டி சென்டர் அதாவது கருத்தரிப்பு மையம் இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டலை விட ஒரு தெருவு இருக்குது அப்படின்னா ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இப்போ ஒரு 20 வீடு இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாளுக்கு நாள் வந்து ஸ்கூல் காலேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இதுக்கு ரீசன் யார் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 4 டாபிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்துக்கும் பியூட்டிக்கும் ஹெல்த்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது நம்ம வந்து அதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி கேர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இன்டேக்காக மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு ஃபீவரோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க தர மாத்திரை நம்ம எடுத்துப்போம். அதுக்கும் ஹெர்ப்ஸ் ரிலேட்டடாக இல்லை நம்ம ஃபுட் அந்த மாதிரி அதுக்கும் எப்படி சரி பண்ணுவோம்ல அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எப்படி சரி பண்ணால் நல்லது அப்படின்றது இந்த வீடியோவில். அண்ட் வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட், இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் ஏன் இப்போ இருக்க காலத்தில் ரொம்ப அதிகமாகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக நம்ம பேசலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து இது ஒரு 4-5 பேர் நல்ல இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இன்னொன்று நான் வந்து ஒரு சுவாலஜிஸ்ட். ஸோ வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் என்ன படித்தேன் அப்படின்றது, ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு என்ன தெரியும் அப்படின்றது. இன்னொன்று நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டடாக. ஸோ அதில் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்ச்சில் என்னென்ன அப்படின்ற மாதிரி நான் கலெக்ட் பண்ண விஷயத்தை தான் எனக்கு தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியும், நான் சொல்கிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா நான் வந்து பார்ட் 2 பார்ட் 1 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம வந்து ஏன் வந்து நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் வந்து ஏன் ரொம்ப இப்போ வந்து பியூட்டிஷியன் பார்லர் போகணும், ஃபேஷியல் பண்ணணும், பாடி மசாஜ் பண்ணணும், ஹேர் மசாஜ் பண்ணணும், ஹேர் கேர் பண்ணணும், ஏன் 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 அதுக்கும் ஹெல்த்துக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம இது பண்ணாலே நம்ம நல்லா இருக்கோம், என் ஸ்கின் டோன் இது தான், நான் நல்லா இருக்கேன், டெய்லி குளித்தா போதும். அதையும் தாண்டி நம்ம ஏன் வந்துட்டு ஃபேஷியல்லாம் பண்ணணும், ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணணும், ஹோம் ரெமிடிலாம் ட்ரை பண்ணுறோம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஹேர் கேருக்குமே ஏன் வந்து நம்ம ஆயிலெலாம் யூஸ் பண்ணணும், ஏன் டேண்ட்ரஃப் இருந்தால் அது பாட்டில் இருந்துட்டு
போகுது. இல்ல லைட்டா ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்டேக்கா டேண்ட்ரஃப் இப்போ நீம்லாம் வந்து டேண்ட்ரஃப்க்கு நல்லாவே. ஸோ அது இன்டேக்கா மட்டும் எடுத்துக்கலாமே. ஏன் வந்து இவ்ளோ பாடு ஹேர் ஆயில்ல அவ்ளோ சேல் பண்றாங்க. அவ்ளோ பிரான்ச்சஸ் வந்துட்டு. பியூட்டிஷியன் ரிலேட்டடாவும் அவ்ளோ கிரீம்ஸ், அவ்ளோ டோனர்ஸு அதுலயுமே ஹெர்பல் ரிலேட்டடாவும் இருக்குது. அ ஆர்கானிக் ப்ராடக்ட்ன்னும் இருக்குது. ஆ அ கெமிக்கல் ரிலேட்டடாவும் இருக்கு. அதுவும் கன்வெர்ட் ஆகுது. நான் இப்ப இந்த டாபிக்ல நம்ம ஏன் வந்து பியூட்டிஷியன் ரிலேட்டடா ஃபேஷியலோ, பாடி மசாஜோ, பெடிக்யூர், மெனிக்யூர் இந்த மாரி எக்ஸெட்ரா பண்றோம். அதுக்கும் ஹெல்த்துக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் பண்றோம்? அப்படின்றது இந்த வீடியோல சாரி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்ஸரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஷியல் அண்ட் பெடிக்யூர் இது எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். 1 என்னன்னா, நம்ம ஃபேஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து மூக்கு வச்சு நம்ம சுவாசிக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுமே சுவாசிக்கும். நம்மளோட ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் போர் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா எல்லா ஸ்கின்லயுமே ஓப்பன் போர் இருக்கும். அது வந்து இப்ப ஒரு நீடில் போற அளவுக்கு, ஒரு குண்டூசி போடுற அளவுக்கு அதையும் காட்டிலும் கொஞ்சம் மினிமைஸா இருந்தது அப்படின்னா நார்மல். அ ஒரு கடுகு, ஒரு வெந்தயம் அது போற அளவுக்கு நல்ல பள்ளம் பள்ளமா அதாவது ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசும்போதே அந்த போர் வந்து நல்லா டீப்பா தெரியுது அப்படின்னா, அது வந்து அப்நார்மல். அதாவது ஒரு பிம்பிள் வந்து அது உடைஞ்சு அது பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அப்நார்மல். ஸோ அந்த போர் வழியாவும் சுவாசிக்கும் நம்ம ஸ்கின்னு. ஸோ எப்படி வந்து மூக்கு வழியா சுவாசிக்கிறோமோ, அதே மாதிரி ஸ்கின் வழியாவும் நம்ம பாடி வந்து சுவாசிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த காலத்துலலாம் வந்து இவ்ளோ பொல்யூஷன் இல்ல. இப்போ ஃப்ராங்க்கா சொல்லணும்னா, ஓசோன்ல ஓட்டை ஏற்பட்டதுனால, அம் சூரியன்ல இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்வீச்சு இருக்கு இல்லையா? அது வந்து டைரக்ட்டா பூமியில வந்து படுது. ஸோ அப்படி பூமியில வந்து படும்போது, அது வந்து நம்மளுக்கு ஸ்கின் ரிலேட்டடா இஷ்யூ வந்து நெறைய வருது. ஓசோன் வந்து இப்போ சூரியன் இப்படி இருக்குன்னா, ஓசோன் இந்த இடத்துல இருக்கு. பூமி இந்த பக்கம் இருக்கு. சூரியன்லேருந்து வர அந்த கதிர்வீச்ச வந்து ஓசோன் உள்ள இழுத்துக்கும். இல்ல அது மறைச்சு நிக்கிற மாரி இருக்கும். அப்போ வந்து ஒளி மட்டும் தான் வந்து பூமிக்கு வந்துட்டு இருந்தது. நம்ம வந்து பைக்கு, பிளாஸ்டிக் எரிக்கிறது இந்த மாரி பொல்யூஷன் அதிகமாக அதோட எஃபெக்ட் வந்து ஓசோன்ல படுறதுனால ஓசோன் வந்து மெல்லிசைட் அதாவது ஓட்டை அடையிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அந்த புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து பூமிக்கு வர்றதுனால நெறைய ஹியூமனுக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூ வந்து வருது. ஸோ அதுதான் வந்து யூவி ரேஸுமே நம்மளுக்கு இந்த மாதிரி சீக்கிரமா ஏஜ்னிங் ஆகுறது. ரொம்ப வெயில்ல சுத்துறவங்கலாம் அதான் சீக்கிரமா அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அது ஒரு ரீசன். அதாவது ஏன்னா, அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த போர் எல்லாமே வந்து அடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது சன் டர்ன் ஆயிரும் 1 நம்மளோட சன் டர்ன் ஆயிருமா? அது 1. இன்னொன்னு அ சுவாசிக்கும். இப்போ வெளிய போறோம் அப்டின்னா, டஸ்ட் எல்லாமே இந்த ஓப்பன் போர்லயே போய் உட்காந்துக்கும். சரிங்களா? ஓப்பன் போர்லயே போய் உட்காந்துக்கும். அது வந்து நான் என்ன சொன்னேன்? ஸ்கின்னு வந்து சுவாசிக்கும். ஸோ அப்படி சுவாசிக்கிறதுக்கு அந்த போர அடைச்சிருச்சு அப்படின்னா, பாடி வந்து இந்த ஸ்கின் வழியா வந்து சுவாசிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கிளீன்சிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்கு. இருக்கு. பட் முன்னாடி காலங்கள்ல இந்த பொல்யூஷன் அதிகமா இல்ல. அதனால அதுவே அந்த இத கிளீன் பண்ணிக்கும். அதனால பெருசா பாதிப்பு எதுவுமே இருக்காது. இப்போ பொல்யூஷன் ஓவரா இருக்கு அப்படின்றதுனால, கண்டிப்பா வந்து ஸ்கின் அதையே அதுவாவே அத வந்து கிளியர் பண்ணுச்சு அப்படின்னா, ஆ அது வந்து போதுமான முடியாது அதால. ஏன்னா பொல்யூஷன் ஓவர் ஆயிட்டு. ஸோ அதனால நம்ம வந்து கிளீன்சரோ, ஸ்க்ரப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, அந்த யூவி ரேஸ் அதனால தான் சன்ஸ்கிரீன் கூட யூஸ் பண்றோம். அது நம்ம ஸ்கின்ல ஒரு லேயரா இருந்துக்கும். அது நம்மள வந்து பாதுகாத்து வச்சுக்கும். ஸோ இப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது, அந்த ஓப்பன் போர்லலாம் அந்த ஸ்க்ரப் மீன்ஸ் அதில ஏதாவது ஒரு ஸ்க்ரப் ரிலேட்டடா ஒரு கன்டென்ட் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஸ்கின்ன வந்து கிளீன் பண்ணும். அப்படி கிளீன் பண்ணும்போது, அந்த பொல்யூஷன் எல்லாமே அண்ட் மேல இருக்கக்கூடிய அந்த டெட் செல் இப்படி வந்து நெறைய பொல்யூஷன், சன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இஷ்யூ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எக்ஸ்ஃபோலியேட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி வந்து பாம்பு, பல்லி இது எல்லாமே தோல் உரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சட்டை போடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்பளுக்குமே வந்து இப்போ இந்த பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கையில அப்படி உரியும் தெரியுமா? இங்கேயுமே நம்ம ஃபேஸுமே வந்து அங்கங்க கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கும். அத வந்து தேமல் அந்த மாரி சொல்லுவோம். ஸோ அதுவுமே தோல் உரித்தல் அந்த ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டெய்லி பாத் பண்றதுனால
இருக்கிறதுனால அது அதிகமாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல ரிசல்ட் தரும். அப்போ ஓப்பன் போர் வந்து கிளியர் ஆயிரும். கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சுவாசிக்கும்போது நம்மளுக்கு பாடிக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அ சேரும். அது ஒண்ணு. இன்னொன்னு ஃபேஷியல் அதுதான். நம்ம வந்து ஃபேஷியல்ல என்னது, நம்ம ஸ்கின்ல வந்து 7 லேயர் இருக்கு. பார்க்கறக்கு இது ஒண்ணு மாதிரி இருக்கும். அவுட்டர் லேயர் மாதிரி. பட் வந்து 7 லேயர் இருக்கு. நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணும்போது கிளீன்சர், ஆ டோனு, அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பு, அ இந்த மாதிரி நெறைய ஸ்டெப் வச்சு பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நெறைய பேருக்குலாம் வந்து இந்த யூவி ரேஸ்னால வந்து ஃபைன் லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அ அ அதனால இந்த க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது எல்லாமே ரெட்யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா ஒரு ஸ்டெப்புக்குமே இப்போ கிளீன்சர் பண்றாங்க அப்படின்னா, கிளீன்சர் அப்ளை பண்ணிட்டு சும்மா அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்றதில்ல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பார்லர்லலாம் நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஒரு பார்லர் போறீங்க அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் போட்டு வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட கேளுங்க, "ஏன் எனக்கு வந்து மசாஜஸ் எதுவுமே பண்ணல?" அப்படின்னு. ஒரு ஸ்டெப்புக்குமே ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்து அவங்க மசாஜ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து கிளீன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மைல்டான ஒரு மசாஜ் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மைல்டான மசாஜ் பண்ணிருவாங்க. பண்ணி எடுக்கும்போது நல்லா கிளீன்ஸ் ஆகும். அப்படி மசாஜ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ன்னு நான் இப்ப சொல்றேன். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் இருக்குது. அதே மாதிரி சில பிரஷஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இப்போ ஃபேஸ் கிரீம், ஃபேஸ் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, அ இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் அதுக்கப்புறம் 2, 3 இந்த மாதிரி இப்படி, இப்படி இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவாங்க. அதுக்கும் ஹெல்த் ரிலேட்டடாவும் என்ன பெனிஃபிட், அதே மாதிரி பெடிக்யூர், மெனிக்யூர் அந்த இது ரிலேட்டடா அதாவது நம்ம பாடி மசாஜ் ஃபேஷியல் பண்ணும்போது மசாஜ் பண்றாங்க, பெடிக்யூர் பண்ணும்போது கால்ல மசாஜ் பண்றாங்க, மெனிக்யூர் பண்ணும்போது கைகள இப்படி மசாஜ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன இதுன்னா, இப்போ ஃபேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்குதுன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னா, இது அப்படியே பாடி ஃபுல்லா போய் ஹேண்டுக்கும் எண்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட கால்லயும் எண்ட் ஆகும், டச் ஆகும், சந்திக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட், லிவர் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவும் ஒரு ஆர்கன் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ இந்த இது எல்லாருக்கும் தல வலிக்குன்னா, தல வலிக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பென்சிலோ, ஒரு பென்னோ எடுத்து இந்த இடத்துல இப்படி லைட்டா ஒரு பிரஸ் ஒரு 3 டைமோ, இல்ல ஒரு 10 டைம் இந்த மாரி பிரஷ் குடுத்தீங்க அப்படின்னா, தலைவலி வந்து கொஞ்சம் க்யூர் ஆகும். அந்த மாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்கன்ஸோட அந்த கனெக்டிவ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் வந்து ஆ சந்திக்கிற ஒரு பிளேஸா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ வந்து அ ல லங்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு அப்டின்னா, லங்ஸுக்கு தேவையான அந்த மசாஜ் அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு தல வலிக்கு அப்டின்னா, தைலத்த போட்டு நல்லா இப்டி தேய்ச்சு விடுவோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ ஹார்ட் கொஞ்சம் வலிக்குதுன்னா, வெளிய தான் நம்ம இது பண்ண முடியும். உள்ள நம்ம வந்து எதுவுமே மசாஜ் பண்ண முடியாது. ஸோ, அதனால இப்ப இதுவரைக்கும் இதுவரைக்கும் இப்டி கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷன் அந்தந்த இடத்துல உள்ளுக்க வந்து நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். நம்ம அத மசாஜ் இப்டி பண்ணும்போது, உள்ள அந்த நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் பிரிஸ்க் ஆகும். அப்டி பிரிஸ்க் ஆகும்போது, அது கனெக்டிவ்ல இருக்கக்கூடிய ஹார்ட்டோ, லங்கோ, லிவரோ அது வந்து இன்னும் பிரிஸ்க் ஆகும்போது நம்மளோட பாடியுமே ஆக்டிவா இருக்கும். ஸோ, அதனால அதே மாதிரி தான் நம்மளோட கால்கள், கைகள்லயுமே இந்த இடத்துல ஒரு லங்ஸுக்குள்ள நர்வஸ் சிஸ்டம் இப்டி இப்டி இருக்கும். ஸோ, கைகள்லயுமே இப்டி இப்டி மசாஜ் பண்ணுவாங்க. கால்கள்லயுமே நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஸோ, இப்டி மசாஜ் பண்ணும்போது அங்க நர்வஸ் சிஸ்டமும் நல்லா பிரிஸ்க் ஆகும். அப்படி பிரிஸ்க் ஆகும்போது நம்ம ஃபேஸும் நல்லா பிரைட் ஆகும். ஸோ, அங்க வந்து பிளட் சர்க்குலேஷனும் நல்லா நடக்குமா? அப்படி இருக்கும்போது நம்மளோட அ பார்ட் அது எல்லாமே பாடி ஆர்கன் எல்லாமே வந்து இன்னும் பிரிஸ்க் ஆகும்போது, ஆ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நல்லா ஆக்டிவா ஃபீல் பண்ணுவோம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதான் சொல்லுவோம், இப்போ பார்லர் போயிட்டு வந்தோனே ஃபேஸ் நல்லா க்ளோவா இருக்கும். அது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல, இப்போ ஹேர் குரோத் இல்லாம இருக்குது அப்டின்னா, பிளட் சர்க்குலேஷன் அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கீழாநெல்லி, அதுக்கப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும்னா எண்ணெயெல்லாம் இப்டி தேய்க்கணும் அப்டின்னு நானே கூட சொல்லியிருக்கேன். ஸோ அது அது வந்து மசாஜ் ரிலேட்டடா தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபேஸும் நம்ம இப்டி இது பண்ணும்போது நர்வஸ் சிஸ்டம்லாம் அங்கே இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா க்ளோ குடுக்கும். ஹேர்ல மசாஜ் பண்ணும்போது ஹேர் குரோத் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே நம்ம ஃபேஸு, ஹேருக்குமே ரிசல்ட்
நல்லாயிருக்கும். இன்டேக்கா உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் பெடிக்யூர், மெனிக்யூர், ஃபேஸ் மசாஜ், பாடி மசாஜ் இந்த மாதிரியுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பியூட்டிஷியனுக்கும் ஹெல்த்துக்கும் சம்பந்தம் இருக்குது. கிட்டத்தட்ட 2மே ஒன்று தான். இப்போ வந்து ஒரு 2வது கொஸ்டினும் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அதாவது ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி கேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம இன்டேக்கா மட்டும் எடுத்தால் போதுமா? அதாவது இப்போ நிறைய பேர், நான் நிறைய யூடியூப்லேயுமே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இப்போ ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாலோ, இல்லை நிறைய டாக்டர்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா இவ்வளோ ஒரு 60, நான் என்னையுமே வச்சு சொல்கிறேன், 60 ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஆயில் ரெடி பண்ணுறோம். அதை வந்து இப்போ வெங்காயம், வெந்தயம், எக்ஸட்ரா நீம் அது இதுன்ட்டு அதை வந்து நம்ம இன்டேக்காக எடுத்தால் எவ்வளோ ஹேர் க்ரோத் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்லாம் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த செம்பருத்தி, அப்புறம் வெந்தயம், வெங்காயம் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, சமைக்கிறது நம்ம இன்டேக்காக எடுக்கிறதெல்லாம் ஆயிலில் காய்ச்சி மண்டைக்கு தேய்க்கிறீங்களே அப்படின்னு அவங்க அதுக்கு எதுவுமே சொல்லலை. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு அப்போ ஏன் நம்ம குளிக்கிறோம்? அதாவது நம்ம குளிக்கிறது வந்து 100க்கு ஒரு 40%, 30% வந்து டஸ்ட்டு, நம்ம க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அழுக்கெல்லாம் போகும். மீதி இருக்கிற பெர்சன்டேஜ் வந்து பாடியோட ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம குளிக்கிறது பாடியோட ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம இன்டேக்காக மட்டும் நல்லா வெள்ளரிக்காவோ, கத்தாழையோ, வெந்தயமோ சாப்பிட்டுட்டு இருந்தால் அது மட்டும் போதுமே. ஏன் வந்து நம்ம இன்டேக் ஏன் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ இன்டேக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதையும் தாண்டி அவுட்டர் லேயரும் இருக்குது. அதையுமே க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் அவுட்டர் லேயருமே வந்துட்டு பாடி உஷ்ணம் அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் கனெக்டிவில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இன்டேக்காக எடுக்கவும் செய்யணும். அவுட் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதாவது இப்போ வந்துட்டு ஹேர் கேர் ரிலேட்டடாக இருக்குன்னு வைங்க, ஃபேஸும் இருக்குன்னு வைங்க. ஃபேஸ் க்ளோவாக இருக்கணும்னா க்ரீம், டோனர் அது இதுன்னு யூஸ் பண்ண வேணாம். இன்டேக்கை மட்டும் எடுத்தால் போதும்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்ம இன்டேக்காவும் எடுத்துக்கலாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டேக்காக எடுத்தால் மட்டும் போதும், வெளியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபேஸுக்கோ ஹேருக்கோ எதுவுமே பண்ண வேண்டான்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய யூடியூப்பில் இல்லை, ஒரு சிஸ்டரோடதில் நான் பார்த்தேன். அதாவது இன்டேக்காகவும் எடுக்கணும், வெளியவும் நம்ம என்ன பண்ணணும்னு தான் என்னோட கருத்து. இன்டேக் மட்டும் நம்ம சாப்பிட்றது மட்டும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காதுன்னு சொல்ல வரல. இன்டேக்காகவும் எடுத்துக்கணும், வெளியவும் நம்ம பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எதனாலனா இப்போ வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னு வைங்க. டேண்ட்ரஃபுக்கு நம்ம உள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா மேலே க்ளீன் ஆகுமா? ஏன்னா பொல்யூஷனால் டஸ்ட்டு எல்லாம் இருக்கிறது நம்ம ஸ்கின்னும், ஸ்கேல்ப்பு இது எல்லாமே தான். அப்படி இருக்கும்போது இப்போ டேண்ட்ரஃப் போகணுன்ட்டு நீமை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மேலே டேண்ட்ரஃப் போகுமா? கண்டிப்பாக கிடையாது. எங்கே அப்ளை பண்ணணுமோ அதுதான். அதே மாதிரியுமே இப்போ ஹேர் க்ரோத்துக்கு வந்து வெட்டி வேறு அது இதுன்னு போடுறோம். ஓகேங்களா? ஹேரோட ரூட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதை வந்து போருமே வந்து இங்கே வெளியே நோக்கி தான் இருக்குது. அந்த போரில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது போரில் அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிலெலாம் இறங்கி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆயிலை இங்கே தேய்க்கணுமா, இன்டேக்காக குடிக்கணுமா? அதையும் யோசிச்சு பாருங்கள். இன்டேக்காக நம்ம சாப்பிட்டாலுமே உள்ளே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஹேர் க்ரோத் ஆகும். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னா, இன்டேக் மட்டும் போதாது, அவுட் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணணும். இன்டேக் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா அதுவும் கிடையாது. வெளியே மட்டும் நம்ம என்ன பண்ணுறோமோ அது பண்ணால் மட்டும் போதும். இப்போது ஹேர் நல்லா இதை மாதிரி அடர்த்தியாக க்ரோத் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து வெளியே மட்டும் ஆயில் மட்டும் தேய்ச்சோம் அப்படின்னா ரிசல்ட் அதுவும் கிடையாது. வெளியவும் நம்ம கேர் பண்ணிக்கணும், உள்ளேயும் கேர் பண்ணிக்கணும். அதுதான்.
ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, பியூட்டிக்கும் ஹெல்த்துக்கும் கண்டிப்பாக வந்து கனெக்ட் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து ஆம், இத்தனை க்ரீம் யூஸ் பண்ணணுமா? நான் வந்து இந்த பியூட்டி ரிலேட்டடாக இந்த ஃபீல்டில் வரும்போதுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு இவ்வளோ இது கண்டிப்பாக தேவையா? அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக தேவை தான். இன்னொன்று என்னென்னா, பியூட்டி அப்படின்றது வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் கூடயுமே வந்து ஒரு கனெக்டிவ்ல இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் இப்போ இந்த ஸ்கின் டோனில் இருக்கேன். சரிங்களா? ஸோ நான் வந்து பிறக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ வந்து யாருமே என்னை தூக்கக்கூட மாட்டாங்க. ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலேஜ் 12th படிக்கிற வரைக்குமே, காலேஜ் படிக்கிற வரைக்குமே ஒரு ஒரு இப்போ ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தாலுமே நான் லாஸ்ட்டில் தான் போய் நிற்பேன். ஸோ இல்லைன்னா ஸ்னாப் யூஸ் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னாலுமே நம்ம டார்க்காக இருக்கும் அப்படின்றது, அதாவது செல்ஃப் மோட்டிவே இருக்காது எனக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஒரு சில பேர் நம்ம எப்படி இருந்தா என்ன? வெளிய பேசிப்போம். நானுமே சொல்லுவேன், நான் எனக்கு இன்னும் ஒரு அழகா தானே இருக்கேன்னு சொல்லிப்பேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கலரா இருந்திருக்கலாமோ? என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு ஆசையா இருக்கும். ஏதாவது காம்படிஷன்ல இது பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். ஃபோட்டோ எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது, என்னோட ஸ்கின் டோன வச்சு நம்ப இப்படி இருக்கோன்றத வச்சு நானே வந்து ஒரு மாதிரி நெனச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஸ்கின் டோன் வந்து டார்க்கா இருக்கிறவங்க இத கண்டிப்பா வந்து நெனச்சிருப்பீங்க. அதாவது கருப்பு தான் கலை அப்படி இப்படின்ட்டு சொல்லுவோம். மத்தவங்களுமே சொல்லுவாங்க. நம்பளுமே நெனச்சிருப்போம். ஆனாலும் லைட்டா நம்ம ஸ்கின் டோன் நான் இப்போ வந்து வெள்ளன்லாம் சொல்லல. டார்க்ல கொஞ்சம் பிரைட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த செல்ஃப் மோட்டிவே இல்லாம இருப்பேனா, அது மட்டும் இல்லாம ஒரு என்ன நானே சப்ரஸ் பண்ணி வச்சுப்பேன். யாருமே சொல்லாட்டியுமே என்ன நானே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டுருந்தேன். வேணாம் நம்மள யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் இந்த ஃபீல்டுல வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா ப்ராடக்ட்லாம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம், ஏதாவது ப்ராடக்ட் போட்டா அப்படியே வந்து வெள்ளைக்காரங்க மாரி ரொம்ப கலரா அப்படிலாம் அங்க முடியாது. நம்மளோட டிஎன்ஏ எந்த மாதிரி இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். நம்மள வந்து யூவி ரேஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஆ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கின் டோன கொஞ்சம் க்ளோ குடுக்கலாம். கொஞ்சம் பிரைட்னிங் குடுக்கலாம். அப்படியே தோல உரிச்சு வெள்ள தோலா வைக்கவே முடியாது. கண்டிப்பா அது முடியாது. ஸோ, அந்த மாதிரி நான் நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த டர்ன்லாம் போய் கொஞ்சம் க்ளோ குடுத்ததுக்கப்புறம் வந்து எந்த விஷயமுமே தயங்காம பண்ணுனேன். ஸோ வந்து பியூட்டின்றது வந்து நான் இப்போ அதே மாதிரி நெறைய பேர் மேக்கப்லாம் போடுவாங்க, லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்க. அது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். நம்ம இப்படி இருந்தா எனக்கு புடிக்கும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். நெறைய பேர் சொல்லுவோம், "இந்த மேக்கப் தேவையா?" அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் புடிக்கிறதுனால அத பண்ணுவாங்க. ஸோ, அது வந்து யாருக்குமே இப்போ இப்போ நெறைய பேர் வந்து வெளிய போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் கோட் போட்டா தான் புடிக்கும். அவங்களுக்கு அப்டி போட்டா தான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அதனால அத பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பீப்பிள். இப்போ மேக்கப் பண்றாங்க அப்டின்னா, நல்லா மேக்கப் பண்ணிட்டு வெளிய போனா தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே அப்டின்ற மாதிரி. ஸோ, அந்த கான்ஃபிடென்ட் லெவல இன்க்ரீஸ் பண்ற பவர் வந்து பியூட்டி ரிலேட்டட் அதாவது நம்மள வந்து கொஞ்சம் பிரைட்டா இப்ப நான் வீடியோ போடுறதுக்குமே ஒரு காரணம் என்னன்னா, நான் அந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். நெறைய பேர் பீப்பிள் இப்படி இருப்பாங்க. மத்தவங்கள பார்த்துமே கொறையடிப்பாங்க. எம்மா சொல்லுவாங்க, "இவ்ளோ மினுக்கணுமா?" இப்படின்னு வேர்டு வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. "இது தேவையா?" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. "இவளுக்கு இது தேவையா?" அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. லைக் வந்து முன்னாடி இருந்த காலம் வேற, இப்ப இருந்த காலம் வேற. பியூட்டி, ஹெல்த் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் வந்து நம்ம இப்போ நான் வீடியோ போடுறேன். தூங்கி எந்திரிச்சுட்டு ஃபேஸ கூட வாஷ் பண்ணாம, தலையெல்லாம் இப்படி ஹேரெல்லாம் நல்லா இது பண்ணாம, சும்மா கொண்ட போட்டு, நான் ஒரு மோட்டிவான ஸ்பீச்ச குடுத்தாலுமே, அத நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. நானா இருந்தாலுமே ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி இருந்துட்டு, அவங்க வந்து வீடியோ அதாவது ஒரு மாதிரி மீன்ஸ் கொஞ்சம் அதாவது நம்ம அவுட்ஃபிட் வந்து கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருந்துட்டு நான் வீடியோ
போடனேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே பெட்டர் நம்ம நல்லா இருக்கோம். நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வரும். பார்க்குறவங்களுக்குமே வந்து என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே அப்படி இருக்கும். இப்போ நான் மோட்டிவா இப்ப நான் நல்ல விஷயத்த உங்களுக்கு சொன்னாலுமே, என்னோட தோற்றம் வந்து கொஞ்சம் டவுனா இருந்ததுன்னா, பார்க்குறவங்கள இவ என்ன இப்படி இருக்கா? இவ என்னத்த சொல்ல போறான்னு அப்படியே தள்ளி விட்டு போயிருவீங்க. ஸோ இந்த மாரி பீப்பிளும் இருக்காங்க. ஸோ அதிலருந்து தவிர்க்கிறதுக்கும் கண்டிப்பா வந்து இந்த பியூட்டி அதாவது நான் முழுக்க முழுக்க மூழ்கி இருக்கிறது அப்படி சொல்ல வரல. ஹெல்த்துக்கும், பியூட்டிக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ அதுதான். இப்ப யாரும் வந்து இந்த மாதிரி சொல்லுறாங்க அப்டின்னா, அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு சரியான ஒரு பதில் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து அதாவது ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போது கனெக்டிவ் பிளட் நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம மசாஜ் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனுமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா மசாஜ் பண்றாங்க. ஆல்சோ ஸ்கின்னுமே நல்லா ஹெல்த்தாக இருக்கும். ஹேர் கேர் பண்ணுறதுனால ஹேருமே நல்லா ஹெல்த்தாக இருக்கும். பெடிக்யூர், மெனிக்யூர் பண்ணுறதுனாலையுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பா மந்த்லி ஒண்ணு வீட்லயாவது ஸ்கின் கேர், ஹேர் கேர், பெடிக்யூர், மெனிக்யூர் கண்டிப்பா பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, பெட்டர் தான் நீங்க பண்ணி பாருங்க. நீங்க என்னோட யூடியூப் சேனல்லே வந்து பெடிக்யூர் எப்படி பண்ணணும், ஃபேஷியல் எப்படி பண்ணணுன்ற வீடியோவே போட்டிருக்கேன். அத பார்த்து கூட நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கே நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸெட்ரா ப்ராடக்ட் வாங்கி தான் பண்ணணும் அப்படி கிடையாது. என்னென்ன இருக்கோ அத வச்சு கூட பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும். இன்னொன்னு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப வந்து ஓகே இது நல்லாயிருக்கு. இத கன்டினியூவா பண்ணலாம் அப்படின்ற மாரி. கண்டிப்பா வந்து மாசத்துல ஒரு நாளாவது நீங்க பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயமே. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆ நம் ஒண்ணு பார்லர்ல போய் பண்ணணும். இல்ல நம்பளே பண்ணுவோம். நம்ப தேவைய நம்பளே பூர்த்தி செஞ்சுக்கலாம். இல்ல நீங்க உங்களுக்கு பக்கத்துல என்ன பார்லர் இருக்கோ, அங்க போயிட்டு நீங்க பண்ணா கூட நல்லது தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு காச வீணடிக்கிறோம் அந்த மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வீட்லயே கூட பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம ஸ்கின்னையும், ஹேரையுமே நல்லா பாதுகாக்கிறது நம்மளோட விஷயம். கான்ஃபிடென்ட் செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். கொஞ்சம் மோட்டிவ் இருக்கணும். அப்படின்னாலுமே வந்து அது கண்டிப்பா வந்து நம்ம பியூட்டி ரிலேட்டட் அதாவது ஸ்கின் கேர், ஹேர் கேர் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது ஒண்ணு. இப்போ வந்து நீங்க நீங்க ஐ திங்க் நான் யோசிக்கிறேன் என்னன்னா, ஒரு சிலவங்க நினைக்கலாம், அப்படி ஒண்ணும் இல்ல. டார்க்கா இருந்தா என்ன? எப்படி இருந்தா என்ன? நம்ம மேக்கப் போட்டா தான் எனக்கு கான்ஃபிடென்ட் அப்படிலாம் இல்ல. அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நம்ம வெளிய ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்ப ஹேர வந்து ஹேர் வாஷ் பண்ணாம, தல கூட சீவாம சும்மா போலாமே! கொண்ட போட்டுட்டு ஒரு ஃபங்ஷனுக்கு போலாமே! ஏன்? ஏன்? நம்ம வந்து அப்படி போக்கூடாது அப்படின்றது. ஏன்? நம்ம அப்படி போனா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு ஒரு ஓகே நல்ல தல சீவிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் இங்க சொல்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா "அப்படிலாம் இல்லையே" அப்படின்னு சொல்ல வருவீங்க. ஸோ அதுக்கு பதில் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு வெளிய போறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் தலையவாவது சீவிட்டு போவோம். ஸோ அது வந்து உங்களோட மென்டாலிட்டி. பியூட்டிஷியன் ரிலேட்டடாவோ இல்ல பியூட்டிய லைக் பண்றவங்க இன்னும் எக்ஸெட்ரா வந்து அவங்கள வந்து என்ஹான்ஸ் பண்ணியோ, இன்க்ரீஸ் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பியூட்டி, ஹெல்த் 2மே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். பியூட்டிஷியன் ரிலேட்டடா ஸ்கின் கேர், ஹேர் கேர் நம்ம பண்ணும்போது ஹெல்த்துக்குமே நல்லது. இன்னொன்னு ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டடா வந்து நம்ம இன்டேக் மட்டும் எடுத்தா போதுமா அப்படின்னு. இன்டேக் மட்டும் எடுத்தா போதாது. அவுட் சைடும் என்ன பண்ணணுமோ அத பண்ணா மட்டும் தான் நல்ல பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் வந்து இந்த வீடியோல இருக்கும். இதுவே வந்து நம்மளுக்கு 25 நிமிஷத்துக்கிட்ட ஆயிட்டு. மத்த 2 கொஸ்டின் வந்து பார்ட் 2வா உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க் யூ.